بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فوجد فيها جدارا يريد أن ينقض فأقامه. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: يعلم الناس الخير ولا يعمل به كمثل السراج يضيء للناس ويحرق نفسه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரைத்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய குடிமக்களிடம், ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களிடம், ஒரு ஊராட்சி மன்றத்தின் பொறுப்பில் இருப்பவர் அந்த ஊர் மக்களுடைய விஷயத்தில், மேலும் ஒரு கணவன் மனைவியினுடைய விஷயத்தில், அதே போல பெற்றோர்கள் பிள்ளையின் விஷயத்தில் எதை நல்லது என்று சொல்வதாக இருந்தாலும் அதை சொல்வதற்கு முன்பு செய்து காட்டினால் சொல்லை விட செயலுக்கு வீரியம் அதிகம். எந்த நல்லதை யாருக்கு சொல்றதா இருந்தாலும் சரி, அந்த நல்லது வெளியே போய் சொன்னாலும் அல்லது வீட்டுக்குள்ள சொன்னாலும், தன்னுடைய மாணவர்களுக்கு சொன்னாலும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னாலும், இப்படி எந்த நல்லதை பிறருக்கு சொல்றதா இருந்தாலும் அந்த செயலை செய்து காட்டினால் அதற்கு வீரியம் அதிகம். சொல்லை விட செயலுக்குத்தான் எல்லா இடத்திலும் வீரியம் அதிகம். அது உடனடியாக பின்பற்றுவதற்கு இலகுவாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தில் இந்த வகையைத்தான் கையாண்டார். கிட்டத்தட்ட 23 வருஷம் தான், சொற்ப வருடங்கள் தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை வெட்டுவேன் குத்துவேன் என்று வந்தவர்கள் கூட நபியவர்களுடைய இந்த வழிமுறையை பார்த்து கட்டுண்டு போனார்களா இல்லையா? நபியவர்களை வெறுப்பதிலேயே பொருளை கழித்த பலர் நபியவர்களுடைய இந்த செயல்பாட்டு வழிமுறையை பார்த்து அடங்கி போனார்களா இல்லையா? வீரியம் அதிகம் சொல்லை விட செயலுக்கு. எந்த காரியமாக இருந்தாலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நபியவர்கள் வாயால் போதித்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் குறைவு. நபியவர்கள் போதித்ததை செய்து காட்டி அந்த செயலை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அதிகம். கொஞ்சம் 23 வருடம் தான். இந்த 23 வருடத்துல நபியவர்கள் கண் அசைவுக்கு கட்டுப்பட்டார்களா இல்லையா? கண் அசைவுக்கு நபி அவர்கள் அசைத்தால் அதற்கும் கட்டுப்பட்ட சமூகத்தை நபி அவர்களால் கட்டமைக்க முடிந்தது எப்படி? நபி அவர்களிடத்தில் மிகப்பெரிய பேராற்றல் என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டார்களே அந்த நபித்தோழர்கள், அப்படிப்பட்ட தலைவருக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் எதை சொல்வதற்கு முன்பு செய்து காட்டி விடுவார். செஞ்ச பிறகு சொன்னா அது ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. சொல்லலாம், செய்ய முடியுமாங்க அப்படின்னு ஈஸியா கேட்கிறோமா இல்லையா? எவ்வளவு வேண்டாலும் சொல்லலாம், இந்த மக்களுக்கு அதை இதை அப்படி இப்படி செய்யணும் இல்ல, கஷ்டம் இல்ல அப்படின்ட்டு சொல்ல மட்டும் வச்சு பேசினா அப்படித்தான்.
செய்து காட்டிட்டா ரொம்ப ஈஸியா இருக்குமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை இப்படித்தான் துவங்கி வெற்றி கண்டார். இப்படித்தான் துவங்கி வெற்றி கண்டார். அல்லாஹ் குர்ஆன்ல இது மாதிரி ஒரு செய்தியை குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிர் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு ஊருக்குள்ள போறாங்க. போய் சாப்பாடு கேட்டாங்க. அதாவது தொடர்ந்து ஜும்மாவுல இது சம்பந்தப்பட்ட செய்தியா வருது பாருங்களேன். இது எங்க இருக்கு? கஹஃப் சூராவுல தான் இருக்கு. இந்த கஹஃப் சூராவுல உள்ள வசனத்தை எடுத்து எடுத்து பேசினாலே பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு செய்தி அந்த கஹஃப் சூராவுல அல்லாஹ் வச்சிருக்கான். இதுவும் கஹஃப் சூராவுல தான் இருக்கு. அதாவது ஹிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்குள்ள போய் அந்த மக்கள்கிட்ட சோறு கேட்கிறாங்க. அந்த மக்கள் சாப்பாடு போடல, பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு தரல. ஊருக்கு ஒதுக்குப்புறமா போனா ஒரு வீடு, நல்ல வீடு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா, அந்த வீடு எத்தீமான பிள்ளைக்கு வீடு. அத்தா அம்மா மௌத்தா போயிட்டாங்க, வீடு பராமரிக்காம இருக்கு, கொஞ்ச நேரத்துக்குள்ள வீடு இடிஞ்சு விழுந்துரும். அப்படிங்கிறதுனால ஹிர் மூசா நீங்க 2 பேரும் போய் அந்த வீட்டை சரி செய்யுங்க, விழுந்துராம புதுச்சொவரு வச்சு அந்த வீட்டை பக்காவா ரெடி பண்ணிருங்க, பராமரிப்பு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹிர் அலைஹிஸ்ஸலாம் யாரையும் உதவிக்கு கூப்பிடலையே, யாரையும் கூப்பிடல. எப்பா இங்க வாப்பா, உங்க வீட்டு உங்க ஊர்ல ஒரு வீடு, எத்திமான பிள்ளை வீடு, நான் வேலை பாக்குறேன், எனக்கு தண்ணியை கொண்டா, மண்ணை கொண்டா, அதை செய்யி இதை செய்யின்னு ஹிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா? அப்படியெல்லாம் சொல்லல. சொல்றதுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சுட்டாங்க. அந்த வீட்டை அழகா கட்டி முடிச்சுட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதை பத்தி இப்படி பதிவு செய்யறான். ஃபவஜதா ஃபீஹா ஜிதாரன். அந்த ஊர்ல அந்த 2 பேரும் ஒரு இடிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு சுவரை பார்த்தாங்க. அந்த வீடு செவரு இடிந்து விடாமல் செப்பனிட்டு நிமிர்த்தி வைத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல இங்கே பதிவு செய்யறான். அவங்க சொல்லல, செஞ்சாங்கன்றான் அல்லாஹ். அந்த 2 இறை நேசர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி அவர்களும் ஹிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உதவி கேட்கவில்லை, செய்து முடித்தார்கள். சொல்ல விட செயலுக்கு வீரிய அதிகம், சொல்ல விட செயலுக்கு வீரிய அதிகம். அல்லாஹ் இந்த வசனத்துல இததான் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறாங்க. போன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மண்டையில வேகமா ஓடுன சிந்தனை என்னன்னு கேட்டா, முதல்ல பள்ளிவாசல் கட்டணும், முதல்ல பள்ளிவாசல் கட்டணும். பள்ளிவாசத்தை மையமா வச்சுதான் இஸ்லாமிய பிரச்சாரமே செய்ய முடியும். பள்ளிவாசல மையமா வச்சுதான் மக்களை எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூட்ட முடியும். பள்ளிவாசல மையமா வச்சுதான் மக்களுக்கு பல விஷயங்களை உலகத்தினுடைய மறுமையுடைய செய்திகளை எடுத்து சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு ஊருக்குள்ள போன உடனேயே செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னு கேட்டா, பள்ளிவாசல் இருக்கான்னு பார்க்கணும், பள்ளிவாசல் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா அங்க சுற்றி இருப்பவர்கள் யாரேனும் ஒருவர் காசு பணத்தை கொண்டு பள்ளிவாசலை கட்டணும். அப்ப ரசூலுல்லாஹ் முதல்ல போன உடனே பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஆலோசனை செய்யறாங்க. எந்த இடம், இந்த இடம் எந்த நேரத்துல வேலையை ஆரம்பிக்கிறான், இந்த நேரத்துல வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நேரத்தை பிக்ஸ் பண்ணி இடத்தை பிக்ஸ் பண்ணி பள்ளிவாசல் கட்ட ஆரம்பிச்சார். பள்ளிவாசல் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது, நான் உங்களுக்கெல்லாம் நபி, உங்களுக்கெல்லாம் தலைவர், நான் பிளான் மட்டும் போட்டு தரேன், இன்ஜினியர் வேலையை மட்டும் பாக்குறேன், அல்லது மேஸ்திரி வேலையை மட்டும் பார்ப்பேன். நீ இதை கொண்டு வா, நீ அதை கொண்டு வா, நீ இதை இப்படி கட்டு, அதை அப்படி கட்டு அப்படின்னு ரசூலுல்லாஹ் உத்தரவு மட்டும் போட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி உத்தரவு போட்டிருந்தா சஹாபாக்கள் நிச்சயமா செஞ்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டே சொல்லுங்கன்னு சொல்லி நிச்சயமா செஞ்சிருப்பாங்க சஹாபாக்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் செய்யல. நீ இந்த வேலை பாரு, நீ இந்த வேலை பாருன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வும் கல்லையும் மண்ணையும் தூக்கிட்டு வந்தாங்களே பள்ளிவாசல் கட்டுறதுக்கு. கல்லையும் மண்ணையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு சஹாபாக்கள் ஆளுக்காக ஒன்னொன்னையா தூக்கி அந்த இந்த செவரு வச்சு கட்ட ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப கூட பாருங்களேன் புத்திசாலித்தனமா செயல்படுறாங்க. அதாவது பள்ளிவாசல் கட்டுறது அப்படின்னா ரொம்ப ஈஸியான வேலை இல்லை, கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். குறைவான மக்களை வச்சு ஒரு பள்ளிவாசல் கட்டணும், அது ஒரே நாள்ல கட்டி முடிக்கணும், ஒரே நாள்ல கட்டி முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? ரசூலுல்லாஹ் கல்லு மண்ணை தூக்கிட்டு வர்றாங்க. எந்த அளவுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய மேனிகள் எல்லாம் மண்ணால் புழுதி படிந்திருந்தது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பள்ளிவாசல் கட்டுறதுல கஷ்டம் இருந்தாலும் உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக கவிதை மாதிரி ஒரு துவா செய்யறாங்க.
அல்லாஹும் அல்லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா. கவிதை மாதிரி படிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு கவிதை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அல்லாஹ் குரான கூட சில இடத்துல கவிதை மாதிரி தானே இறக்கி வச்சிருக்கிறான். குரான சில வசனங்கள் கவிதை மாதிரி ஓடும் அந்த வசனங்கள். அப்ப ரசூல்ல கவிதை மாதிரி வாசிக்கிறாங்க. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா. இறைவா, மறுமையின் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் சுகந்தமான நிம்மதி தரும் வாழ்க்கை. அதுதான் உயர்தரமான வாழ்க்கை. இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்காக மக்கள் எல்லாம் இவ்வளவு கல்ல மண்ண சுமக்கிறாங்க. இந்த அன்சாரி தோழர்கள், இந்த முஹாஜிரி தோழர்கள், இவர்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதையிலேயே ஒரு துவா செய்கிறார்கள். இத பார்த்துக்கிட்டு இருந்த 1-2 சஹாபாக்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாங்க. வேலை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்த உடனே ரசூல் அந்த கவிதையை படிக்கிறாங்க. கல்ல மண்ண சுமந்துகிட்ட பக்கத்துல உட்கார்ந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து சஹாபாக்கள் திரும்ப மறு கவிதை படிச்சாங்க. எப்படி? நாங்க உட்கார்ந்து இருந்தா அமல் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் கட்டுவதற்கு வேலை செய்ய நாங்க மட்டும் உட்கார்ந்து இருந்தோம்னா நாங்கள் வழிகட்டவர்களாக ஆகியிருக்க வேண்டுமா? வேண்டாம், முடியாது. ரசூலுல்லாஹ் சிரமப்படுறாங்க, நாங்களும் சிரமப்படுறோம், பள்ளிவாசலை கட்டி பிடிக்கிறோம் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவராக இருந்த போதும் கூட, உயர்ந்த அந்தஸ்து இருந்த போதும் கூட வெறுமனே பள்ளிவாசல் கட்டுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிறாம ரசூலுல்லாஹ் இறங்கி கல்ல மண்ண சுமந்து எல்லாம் கட்டுறாங்க. சஹாபாக்கள் ஒத்துழைச்சாங்க. ஒரு அற்புதமான பள்ளிவாசல் ஒரே நாளில் தயார். ஒரே நாளில் பள்ளிவாசல் தயார். சுத்து சோர வச்சாச்சு. மேல அதாவது ஈச்ச மரத்தினுடைய கிடுகு போட்டு பள்ளிவாசல் உடனே ரெடி ஆயிடுச்சு. ஒரே நாள்ல தலைவர் வேலை பார்த்தார், அவருடைய தோழர்களும் வேலை பார்த்தார்கள். உயர்தரமான அதிக நன்மை கிடைக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் அன்றுதான் உதயமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போல நிறைய விஷயங்களை இப்படித்தான் எல்லா காரியங்களையும் சொல்லுக்கு முன்னாடி செயலை செய்து காட்டி சோர்ந்து போயிருந்தவர்களை கூட தட்டி எழுப்பி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அப்படி ஒரு நற்குணம், அழகான குணம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் போரை சந்திக்கிறார்கள். முதல் போர் பத்ர் போர். அதாவது மதீனா சிட்டியில இருந்து இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறவங்க பத்ர் சஹாபாக்களை ஜியாரத்துக்கு போறாங்களா இல்லையா? அதாவது கிட்டத்தட்ட 81 மைல் மதீனா சிட்டில இருந்து அந்த பத்ருங்கிற ஊரு 81 மைல். அதாவது கிலோமீட்டர்னா 130 கிலோமீட்டர். இந்த 130 கிலோமீட்டர் மதீனாவில இருந்து பத்ரு போருக்கு போக ரெடி ஆயாச்சு. ஒட்டகம் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா 130 கிலோமீட்டர் நடந்தே போறது கஷ்டம். கொஞ்சம் பயணங்கள் ஏதாவது ஒட்டகம், கழுதை அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு இருக்கிற போது ரொம்ப கம்மியான ஒட்டகம் தான் பயண ஒட்டகம் இருந்துச்சு. அப்போ இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்களே, ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் இருப்போம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பிரிச்சு கொடுத்தான். ஒட்டகத்துக்கே 300 சொச்சம் பேர் போறோம். 300 சொச்சம் பேர்த்துக்குன்னு ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர். அதாவது 2 கிலோமீட்டர் இவர் உட்கார்ந்துப்பார், நீங்க 2 பேரும் நடந்து போகணும். அப்புறம் இவர் இறங்கிக்குவார், நீ ஏறிக்கப்பா 2 கிலோமீட்டர். அப்புறம் இவர் இறங்கிற 3வது நீ ஏறிக்கப்பா 2 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேரை பிரிச்சு கொடுத்தாச்சு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கும் அதே மாதிரிதான். நான் தலைவர், நான் இறை தூதர், உங்களை வழி நடத்தும் தளபதி, எனக்கு தனியா ஸ்பெஷலா ஒரு ஒட்டகம் தந்துருங்க, நான் மட்டும் நடந்தே வரமாட்டேன், ஒட்டகத்திலேயே வருவேன் அப்படின்ட்டுலாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. எல்லாத்துக்கும் சொன்ன சட்டம் தனக்கும் பொருந்தும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பயணத்தோழர் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பயணத்தோழர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபாபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூலுல்லாஹ் 3 பேருக்கு ஒரு ஒட்டகம். அப்படி ஒட்டகம் பயணம் போய்கிட்டே இருக்கு. பயணம் போய்கிட்டே இருக்கல அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபாபா ரலியல்லாஹு அன்ஹுடைய டியூட்டி இறங்கிட்டாங்க, முடிஞ்சு. ரசூலுல்லாஹ் ஏறணும், ரசூலுல்லாஹ் ஏறி போகணும். இப்படி மாறி மாறி போய்கிட்டே இருக்கல ரசூலுல்லாஹ் இறங்குறாங்க. இறங்கும் போது 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க இறங்க வேண்டாம், நீங்க மேலேயே உட்கார்ந்துருங்க. இந்த பயண ஓட்டம் 3 பேருக்கு இருந்தாலும் நாங்க உங்களுக்காக விட்டு கொடுத்துடுறோம், நீங்க உட்கார்ந்துகிட்டே வாங்க, நாங்க 2 பேரும் நடந்துகிட்டே வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் மீது இருந்த கண்ணியம், ரசூலுல்லாஹ் மீது இருந்த மரியாதை, அதையெல்லாம் பாவிச்சு இவங்க 2 பேரும் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சரின்னு தலையாட்டல. அப்போ ஒரு வார்த்தை 2 பேரும் பார்த்து சொன்னாங்க, மாந்துமா அப்படி அம்மின்னி, எப்பா நீங்க 2 பேரும் என்னை விட ரொம்ப பலமான ஆளா?
அல்லது உங்களை விட நாங்க உடலால் பலம் குறைந்தவனா? அப்படின்னா பரவாயில்ல. உங்க 2 பேர்த்த விட என்கிட்ட தான் உடல் பலம் அதிகமா இருக்கு, நடந்து வர தாக்கத்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. அடுத்து ஒரு வார்த்தை, வலா அன பி அக்னா அனில் அஜ்ரி மின்குமா, உங்க 2 பேர்த்த விட எனக்கு நன்மை வேணாங்கிற அளவுக்கு நன்மையை விட்டு நான் தூரமானவனா? உங்களுக்கு மட்டும் நன்மை கிடைக்கணும், எனக்கு மட்டும் நன்மை வேணாம்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் முடியாது. மதீனாவோட என்ன பேசணும்? ஒட்டகத்துக்கு 3 பேர்னு பேசணும். அந்த மாதிரி தான் என் நேரம் வரும்போது மட்டும்தான் நான் ஒட்டகத்துல ஏறுவேன், அப்புறம் நான் இறங்கிக்குவேன், அப்புறம் நீ அலி ஏறிக்க, அப்புறம் அபூ லுபாபா நீ ஏறிக்க அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவராக மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த மனிதராக இருந்த போதும் கூட செயல்படுத்தி காட்டுகிறார்கள். தன்னை உயர்ந்தவன் என்று தன்னை மட்டும் பிரித்து காட்டவில்லை. செயலை காட்டினால் ஒரு தலைவரும் நடந்து வருகிறார், ஒட்டகத்தில் வருகிறார் என்றால் எல்லோரும் அப்படித்தானே செய்வார்கள். தலைவர் மட்டும் ஒட்டகத்தில் வந்தார், பிறருக்கு பார்வைக்கு என்ன மரியாதை இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு அசால்ட்டா பேசியிருப்பாங்களா இல்லையா? அதை யாரும் பேசவும் மாட்டாங்க, பேசவும் கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தான். ரசூலுல்லாஹ்வுடைய உயர்ந்த பண்புல உள்ளது என்ன தெரியுங்களா? ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பண்பை எடுக்க வேண்டும். என் சொல்லுக்கு பொண்டாட்டிட்ட மரியாதை, பிள்ளைங்கள்ட்ட மரியாதை, மாணவர்கள்ட்ட மரியாதை, தொண்டரிடத்தில் மரியாதை, குடிமக்களிடத்தில் மரியாதை வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் நீங்கள் சொல்வதற்கு முன்பு செய்து காட்டுங்கள், அவர்கள் அப்படி அதை எடுத்து நடத்தி செய்வார். இது நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அழகிய நற்பண்பு. இப்படி ஒரு நற்பண்பும் ஒன்று. மதீனா பார்த்த ரொம்ப மோசமான போர், அதாவது கொஞ்சம் பேர் மட்டும் வந்தா பரவாயில்ல, காட்டு அரபி, யூதர்கள், மக்காவாசிகள் இப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மதீனாவுக்குள்ள உள்ள வந்து மதீனாவோட ஒரு ஆள் இல்லாம துவசம் செய்ய முடிச்சிடணும்னு ஒரு முடிவு பண்ணி பெரிய கூட்டம் திரண்டு வருது மதீனாவை அழிக்கிறதுக்காக. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு யோசனை சொன்னாங்க, அதாவது மதீனாவுக்கு வெளியே போய் போர் செஞ்சா மாட்டிக்குவோம், மதீனாக்குள்ள வந்தாதானே அவங்க நம்மளை அடிச்சு கொடுக்க முடியும். மதீனாக்குள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு ஊரை சுத்தி பெரிய பள்ளத்தை நோண்டிடுவோம்டாங்க. பெரிய பள்ளம் நோண்டிட்டான், அவன் எப்படி மதீனாக்குள்ள வருவான்? எப்படி நம்மள எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணுவோம் அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்கு பேரு கந்தத்துன்னு சொல்லுவாங்க. அகல் யுத்தம். மதீனாவை சுத்தி பள்ளம் நோண்டுறது சின்ன பள்ளம் இல்ல, ஒரு ஆளு உள்ள உடம்பா எதிர்க்க முடியாது, அவ்வளவு பெரிய பள்ளம் நோண்டணும். சுத்தி அப்படியே காலம் பறிச்சுக்கிட்டே போகணும். இந்த வீடு கட்ட பழைய டெக்னிக் எப்படிங்க? சுத்தி காலம் பறிப்பாங்களா இல்லையா? அப்புறம் தான் குண்டுக்கல் வச்சு வீடு கட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம பெல்ட் போட்டு வீடு கட்டுறோம், அது வேற. அன்னைக்கு பழைய காலத்துல கிராமத்துல இப்படிதான் வீடு கட்டுவாங்க. ஒரு வீட்டு கட்டுறது மாதிரி மதீனாவை சுத்தி பெரிய காம்பவுண்ட் சிறுவை எழுப்புற மாதிரி ஒரு பிரமாண்டமான பள்ளத்தை சுத்தி உருவாக்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா இதுல இருந்து இது வரைக்கும் நீ பள்ளம் நோண்டணும், அதுல இருந்து அது வரைக்கும் நீ பள்ளம் நோண்டணும். ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் வேலை பிரிச்சு கொடுத்தாரு. ரசூலுல்லாஹ்வுக்கும் நேரம் பிரிச்சுக்கிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிரிச்சுக்கிட்டாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் நாம நோண்டுவோம் அப்படின்ற மாதிரி பள்ளம் பிரிச்சு இடத்தை பிரிச்சு ரசூலுல்லாஹ் களத்துக்குள்ள இறங்கி அவங்க வெட்டி மண்ணள்ளி கொட்ட இதை பார்த்து அறிவிப்பாளர் சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வெற்று உடம்பை, மேல ட்ரெஸ்ஸே இல்லாத உடம்பை அன்னைக்கு பார்த்தோம். எந்த அளவுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சில இருந்து தொப்புள் வரை முசு முடி இருக்கு, அந்த முடி பூரா மண் இருக்கு. அதாவது இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அஷமாயில் திர்மிதி இந்த ஹதீஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்துச்சு, மூக்கு, வாயு, கண்ணு, காது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிதாபே இருக்கு. அதுல இப்படி எல்லாம் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சு பூரா நல்லா அடர்த்தியான முடி இருந்துச்சுன்னு வரும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சு பூரா முடி பூரா புழுதி இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மற்ற தோழர்களை விட கூடுதலா வேலை பார்த்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் இங்க கவனிக்கணும். மண்ணு நெஞ்சு பூரா புழுதி ஆகுதுன்னா சும்மா குனிஞ்சு நின்றுனா மேஸ்திரிகளை பார்த்தா துக்கு அப்படிமா. சில பேர் கட்டட வேலையோ மற்ற வேலையோ பார்க்கலாம், அடுத்த ஒருத்தன் தூக்கிட்டு இருப்பான், சும்மா வாயிலே கணக்கு துருப்பா அப்படி நாக்க கடிப்பான், பல்ல கடிப்பான், அப்படி ஆட்சிலாம் இல்லையா? அவனை பார்க்கும் போதே வேலை பார்க்கறவனுக்கு கோபம் வந்துடும். பாத்தீங்கன்னா சும்மா இரு, நாங்க வேலை பார்க்கிறோம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி மேஸ்திரி வேலையெல்லாம், ஏவல் வேலையெல்லாம் ரசூலுல்லாஹ் பாக்குற பழக்கம் இல்லை. களத்துக்குள்ளே இறங்கினாங்க, மண்ணு அள்ளுனாங்க, வெளியே வந்து கொட்டுனாங்க, குறிப்பிட்ட பகுதியை நோண்டி முடிச்சாங்க.
அந்த நேரத்துல சஹாபாக்கள் சில பேர் வந்தாங்க, யார சொல்லா பெரிய பாறாங்கல் இருக்குது, நாங்க எவ்வளவோ சம்மட்டியில அடிச்சு அடிச்சு பார்த்தோம், அந்த பாறாங்கல்ல ஒண்ணும் பண்ண முடியல, அதை சுக்குநூறு ஆக்குனாதான் பல்ல ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா 2 பேருன்னா 4 பேர் பார்த்துக்க, 5 பேர் இறங்கு, அதை உட இதை உட அப்படியெல்லாம் சொல்லல. அப்படியா இத்தனை பேர் சேர்ந்து அடிக்க முடியலையா அப்படி ரசூலா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆனா நான் இறங்குறப்பா எங்கப்பா கூட வந்து அந்த கோகாலிய கொண்டா எடு எடுத்து ரசூல்லா உள்ள குதிச்சு ஒரு அடி பிஸ்மில்லா சொல்லி அடிச்சான். ஒரு அடி பிஸ்மில்லா சொல்லி அடிக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே அந்த பாறை சுக்காச்சு, 2வது பிஸ்மில்லா சொல்லி அடி, 3வது பிஸ்மில்லா சொல்லி அடி, அப்படியே குறும் மணலாக மண்ணு மாறி பாறை மாறி போடுது, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உடல் பலம் எவ்வளவு, 4-5 பேர் அடிச்சு நொறுக்க முடியாத பாறையை வெறும் 3 அடிகளால் பிஸ்மில்லா 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 சொல்லி அடித்து நொறுக்கினார்கள் என்றால் நபி அவர்கள் எவ்வளவு உடல் பலத்தோடு இருந்திருப்பார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்ப ஒரு பல்ல வெட்டுறதுக்கு கூட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஒதுங்கி போகலங்க. ரசூலுல்லாஹ் களத்துக்குள்ள இறங்கி சுக்கு நூறு ஆக்கி அந்த பள்ளத்தை ரெடி பண்ணாங்க. ஆனா அதன் பிறகு கந்தக்கு யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு தான் வெற்றிங்கிறத பாக்குறோம். அப்ப எந்த விஷயமாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உயர்ந்த பண்பு இப்படிதான் இருக்கு. ரசூலுல்லாஹ் கட்டின பள்ளி தானே, ஒரு நேரத்துல பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வெறுமனே சுத்தி கிடுகு தானே இருக்கு, கிடுகு மேல ஒரு கிடுகு சுத்தி மண்ணால ஆன சுவரு, அந்த சுவத்தினுடைய ஒரு கிபிலா பக்கத்துல ஒரு காரல் எச்சி அப்பதான் யாரோ துப்புன மாதிரி தெரியுது. அதுன்னு துப்பி அப்படியே சளி ஒரு விதமா 60 ரூபாய் தொங்கு. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே செய்யல, யாரையும் சொல்லல. இப்ப ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள வந்தாலே ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் நிறைய சஹாபாக்கள் உள்ள இருப்பான். ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்த போது கூட யாரெங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா ஓடி வந்து சுத்தப்படுத்திருப்பாங்க. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்யல, நேரா போனாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய திருக்கரத்தால் அதை வலித்து எடுத்து தூக்கி போட்டு நறுமணம் இருக்காப்பா தாப்பான்னு கேட்டு அந்த இடத்துல நறுமணத்தை பூசி விட்டான். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னா இருக்கிற எந்த சஹாபியா இருந்தாலும் சுத்தப்படுத்திருப்பான். ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் செய்யல, உடனே அவங்களே சுத்தப்படுத்தினான். புகாரியில, அபூ தாவூதுல, இப்னு மாஜால எல்லா நூல்லையும் இந்த ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பள்ளிகள் அசுத்தத்தை பார்த்த போது கூட அது சொல்லால் அவர்கள் அதை எடுத்துரைக்காமல் செயலால் எடுத்துரைத்தார்கள். இதன் கீழே நிறைய சட்டம் இருக்கு. பள்ளிவாசல்ல அசுத்தத்தை முசல்லிகள் பார்த்தா மோதினார கூப்பிடு, சுத்தப்படுத்துற பணியாளர் கூப்பிடு அப்படின்னு உத்தரவு போடக்கூடாது. இங்க இருந்து டெலிபோன் போடக்கூடாது. என்ன செய்யணும், அசுத்தம்னு பாத்தியா, நீ தொழுக வரியா இல்லையா, இந்த பள்ளியில் சுத்தத்தில் உனக்கும் பங்கு இருக்கா இல்லையா, அப்ப உன் பங்குக்கு நீ சுத்தப்படுத்து. ரசூலுல்லாஹ்வே சுத்தப்படுத்திருக்காங்க. அவங்களோட பெரிய ஆளா நீ, அவங்களோட பெரிய அந்தஸ்துள்ளா நீ, ரசூலுல்லாஹ்வோட மிகப்பெரிய காசுக்காரா நீ, ரசூலுல்லாஹ்வோட மார்க்க ஞானம் படித்தவனா நீ, ரசூலுல்லாஹ்வோட சொல்றதுக்கு முந்தி போயிட முடியுமா நீ? எந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை விட உயர்ந்த அந்தஸ்து பெற்றவன் இதுவரை பிறந்ததும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பள்ளிவாசலுடைய அசுத்தத்தை பார்த்த உடனேயே சுத்தம் செய்தார்களா இல்லையா? அப்போ சுன்னத்திலே எழுதுறாங்க, சட்டத்துல இந்த ஹதீஸின் கீழால சுன்னத்திலே எழுதுறாங்க. பள்ளிவாசல்ல ஒரு முகம் சுளிக்கும் அசுத்தத்தை பார்த்தால் பார்த்தவர் உடனே சுத்தம் செய்வது சுன்னத்து. அது அவருக்கான சுன்னத்து. மோதினார கூப்பிடு, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, இன்னும் சில நேரத்துல பெரிய சவுடாலு, சம்பளம் வாங்குறியா இல்லையா, சுத்தமா வச்சுக்கிறது இல்ல, அறிவு இல்லையா உனக்கு அப்படின்னு இந்த ஆஜியார அவர்கிட்ட பேசுறாரு. இது எவ்வளவு முட்டாள்தனமானது, மார்க்கத்தில உகந்ததாக இல்லை. ஒரு பெரியவர் வர்றாரு, ஒரு மோசமான நிலை இருக்கு, அவரால் உடல் உழைப்பால செய்ய முடியாதுன்னா பரவாயில்ல, செய்ய முடியாதுன்னா அது தவிர்த்துக்கலாம். செய்ய முடியும் என்று இருந்தால் பிறரிடத்தில் சொல்லாதே. உன் வீட்டில் அசுத்தத்தை பார்த்தால் நீ சுத்தம் செய்வாயா இல்லையா? அதை விட பன்மடங்கு நன்மை வரும் பள்ளிவாசல் சுத்தம் செய்தால் உனக்கு நன்மை கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லை விட இங்கே செய்து காட்டி அமல்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஆரம்ப காலம். ஒரு தோழர் வர்றார், புகாரி முஸ்லிம் நபி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு தோழர் வந்து கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், நான் சாப்பிட்டு பல நாளாயிடுச்சு, கடுமையான பசி, கொஞ்ச பசி இல்ல, கடுமையான பசி, வயிற்று சுருண்டு போற அளவுக்கு பசியா இருக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட யோசிக்கல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் சொல்லுவாங்க, உடனே ரசூலுல்லாஹ் வந்து ஒரு மனைவி மாறு விட்டு ஆள் அனுப்புனாங்க. முதல் மனைவி ஒரு மனைவி வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. எப்பா ஏதாவது சாப்பாடு இருந்தா ரசூலுல்லாஹ் கேட்டு விட்டாங்க ஒருத்தர் கொடுக்கறதுக்காக
அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களின் முதல் ஒருவர் சொல்றாரு, வல்லதி பஅஸ பில் ஹக், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா இந்தி இல்லா மாஊன், வீட்டுல பச்சை தண்ணியை தவிர ஒண்ணும் சாப்பாட்டுக்கு இல்ல, இத போய் சொல்லுங்க ரசூலுல்லாஹ்ட்ட. நாங்களும் பட்டினியா தான் இருக்கிறோம், நாங்களும் பட்டினியா தான் இருக்கிறோம், வீட்டுல பச்சை தண்ணி மட்டும் தான் இருக்கு, சாப்பிடறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. உடனே வந்தவர் சொல்லிட்டார் விவரத்தை. ரசூலுல்லாஹ் ஓஞ்சு போயிடல, அடுத்து இங்க வாப்பா, என் மனைவி இந்த வீட்டுக்கு போப்பா, ரெண்டாவது மனைவி அந்த வீட்டுக்கு போப்பா, அங்க போய் சாப்பாடு கேளுப்பா அப்படின்னு சொல்லி 9 மனைவிமார்கள் வீட்டுக்கும் சாப்பாடு கேட்டு ஆளை அனுப்பினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 9 மனைவிமார்கள் இதே பதில தான் சொன்னாங்க. வீட்டுல பச்சை தண்ணி மட்டும்தான் இருக்கு, கொடுக்கறதுக்கும் ஒண்ணும் இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது. அதன் பிறகுதான் 9 மனைவிமார்கள் வீட்டுக்கும் போய் சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் ரசூலுல்லாஹ் பப்ளிக்கா அறிவிக்கிறாங்கம்மா. எப்படி மை யுதீஃபு ஹாதல் லைல ரஹ்மத்து ரஹிமஹுல்லாஹ், ஏப்பா இந்த பசியில இருக்கிறவருக்கு நீங்க யாராவது சாப்பாடு கொடுங்கப்பா, இந்த விருந்தாளியை நீங்க ஏத்துக்கங்கப்பா, அல்லாஹ் உங்களுக்கு கருணை செய்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகுதான் சொன்னார்கள் என்று ஹதீஸ் வருது. முதல்ல சாப்பாடு நம்ம வீட்டுல இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் தான் அடுத்த ரெக்கமெண்டேஷன் செய்யணும். ஏதேனும் ஒரு உதவிக்கு வர்றாருன்னு வைங்களேன், முதல்ல நம்ம பாக்கெட்ல என்ன இருக்கோ கொடுத்துடணும். இந்தப்பா இதை வச்சுக்க பாய், இவருக்கு ஏதாவது உதவிக்கு வந்திருக்காரு செய்யுங்க பாய் அப்படி எடுத்தவனே சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், முதல்ல சொல்லால் அல்ல செயலால் இருக்கணும். பாய் நீங்க கொடுத்துட்டீங்களா, என்னால ஆனதை கொடுத்துட்டேன், உங்களால ஆனதை தாங்களேன், அவருக்கு கொடுத்து உதவுங்களேன், இப்படிதான் ரெக்கமெண்டேஷனே செய்யணும் முதல்ல. இல்ல நான் கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நீங்க கொடுங்க, அது நல்லதல்ல, அது மரியாதையா இருக்காது. பின்னாடி போய் கேட்கிறவன் புறம் பேசிட்டு போயிடுவான். இவர் மூடி வச்சுக்குவாராம், குட்டியில போட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கொடுப்பாராம். எவ்வளவு ஏமாத்துக்கார பிராடு போய் பித்ராட்ட திட்டுவாங்களா இல்லையா, உண்மையா இல்லையா, யதார்த்தமா பாக்குறமா இல்லையா? அப்ப யாரேன்னு நம்மகிட்ட உதவி கேட்டு வந்தா முதல்ல நம்ம பாக்கெட் இருக்கிறத கொடுக்கணும். அது காசா இருக்கலாம், துணிமணியா இருக்கலாம், உணவா இருக்கலாம், வேற ஏதேனும் ரெக்கமெண்டேஷனா கூட இருக்கலாம். ஏங்க ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் செய்யுங்க, ஏன்ட்ட வேணா அங்கே போ அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னால முடியும்னா முதல்ல நான் ரெக்கமெண்டேஷன் செய்யணும் ஏதேனும் ஒரு தேவைகளுக்காக, பிறகுதான் அடுத்தவன்ட்ட கையை காட்டணும். இது எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். நபியவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றதின் ரகசியத்தின் பின்னே இதுதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வால் வெற்றி பெற முடியும் என்றால் ஒரு காரியத்தில் அல்லாஹ் அவர்கள் வழிவந்த நம்மாலும் முடியும். ஆனால் நபியவர்களின் வழியை பின்பற்றினால், நபியவர்களின் வழியை பின்பற்றினால் நாம் எல்லா துறையிலும் மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்ள முடியும், வெற்றியும் காண முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவுடைய காலங்கள் ஆரம்ப காலங்கள் வறுமை, அதன் பிறகு கொஞ்சம் வறுமைகள் குறைஞ்சது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்டையும் சில செல்வங்கள் காசு பணங்கள் அது இது எல்லாமே இருந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல அதாவது மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்றார், எனக்கு பசி, கடுமையான பசி. அவரே சொல்றாரு, காது அடைக்கிற அளவுக்கு பசி, காது அடைக்கிற அளவு பசி. எனக்கு மட்டுமல்ல, என்னோட 2 தோழர்களும் வந்துட்டான். நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டோம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் எங்க 3 பேத்துக்கும் கடுமையா பசிக்குது, ஏதாவது சாப்பாடுக்கு தாங்கன்னு கேட்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பசிக்குதா, ஆமா சரி வாங்க நம்ம வீட்டுல அதாவது ஒரு வெள்ளை ஆடு இருக்குது, வெள்ளை ஆடு அதாவது பெட்டை ஆடு, பெட்டை ஆட்டுல பால் கரைஞ்சு 3 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏதாவது இப்ப நம்ம பாலை கறப்போம்ப்பா, பாலை கறந்து நீங்களும் குடிங்க நானும் குடிக்கிறேன், என்கிட்ட இருக்கு வா, யார்ட்டையும் போய் கேட்காத, வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு போய் பாலை கறந்து நீ குடி நீ குடி நீ குடின்னு 3 பேருக்கும் குடிக்க கொடுத்து அதன் பிறகு ரசூலுல்லாஹ்வும் குடிச்சான். ரசூலுல்லாஹ்வும் குடிச்சாங்க. 1 நாள் 2 நாள்ல அது வந்து ஒரு 3-4 நாள் இப்படியே ஓடுச்சு. அதுல இந்த அறிவிப்பாளரே சொல்றாரு, ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஓவர் பசிங்க, நாங்கெல்லாம் குடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்வுக்கும் கொஞ்சத்தை வச்சிருந்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்டுலதான் பாலை பீச்சினாங்க, அவங்களுக்கு குடிச்சிட்டு கொஞ்சம் வச்சோம், பசி ஓவர் ஆயிடுச்சு, பத்தரை எனக்கு பார்த்துக்குவோம் அப்படியே அதையும் வயிற்றுக்குள்ள விட்டேன். வயிற்றுக்குள்ள விட்டவனே சஹாபாக்கள் 2 பேரும், ரசூலுல்லாஹ்வுடைய பாலை குடிச்சிட்டியா, ரசூலுல்லாஹ் பசியில வந்து பாப்பாங்க, பால் இல்லைன்னா போச்சு, உனக்கு எதிரா துவா செஞ்சாங்கன்னா நீ ஒளிஞ்ச அப்படின்னு 2 பேரும் மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இது என்னடா அம்மா குடிச்சு, ரசூலுல்லாஹ் பாலை பங்கு பிரிச்சு தந்தாங்க, நம்ம பங்கு குடிச்சிட்டு சும்மா இருந்திருக்கணும், அவங்க பங்கையும் சேர்த்து குடிச்சிட்டோம், அப்படி எது திட்டி போட்டோம், நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு இவர் பயப்பட ஆரம்பிச்சுட்டார். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, எங்கப்பா எனக்கு உண்டான பால்,
அதெல்லாம் அவர் குடிச்சிட்டாருங்க, வெறும் மாத்திரை இருக்கு அப்படின்னா ரசூல்லா ஒண்ணுமே சொல்லலையா? எப்படி ரசூல்லா ஒண்ணுமே சொல்ல. இன்னைக்கு நம்ம அப்துல்லாவா இப்ராஹிமா இருந்தா என்ன பேச்சு ஏச்சு. ஓசியில ஒரு நாள் கொடுத்தா குடிச்சு புட்டு எனக்கே நீ இல்லாம ஆக்குற, படுக்க பாய் எடுத்தா அதாவது ஒதுங்க இடம் கொடுத்தா படுக்க பாய் எடுக்கிற ஆள்றா நீ அப்படின்னு அடிச்சு விரட்டி இருப்போமா இல்லையா? திட்டி இருப்போமா இல்லையா? ரசூல்லா ஒண்ணுமே செய்யலங்க. அப்படியா? கடுமையான பசியா குடிச்சிட்டீங்களா? பரவாயில்ல. அவ்வளவு அசாதாரணமான நிலையில கூட ரசூல் அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு போயிட்டான். ரசூலுல்லா பசியா இருந்த போது கூட பிறர்கள் பசி தீர வேண்டுமே என்று நினைத்தார்கள். நபி அவர்கள் நினைச்சிருந்தா யார்கிட்ட கேட்டு விட்டுருந்தாலும் பாடம் வந்திருக்கும், யார்கிட்ட கேட்டு விட்டுருந்தாலும் உணவு வந்திருக்கும். ரசூல் அன்னைக்கு பட்னியா படுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உயர்ந்த பண்பை இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். உன்னுடைய சொல்லை விட செயலுக்குத்தான் வீரியம் மதம் அதிகம், அதை கொண்டே வாழ்வில் செயல்படுத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்களை மோசமா நடத்துறாங்க. ரசூலுல்லாஹ் வருகைக்கு முன்னாடி பெண்களை ஒரு மிருகம் மாதிரி தான், காம இச்சைக்காகவும் சமைச்சு போடுறதுக்காகவும் பிள்ளை குட்டியை பெற்றுக்கிறதுக்காகவும் தான் பயன்படுத்துவாங்க. பெண்களையே ஒரு உயிரா கூட பார்க்க மாட்டாங்க. மோசமான நிலை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக பெண் சமூகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி தந்தார். எந்த அளவுன்னு கேட்டா சஹாபாக்கள்ல கூட சில பேர்த்துக்கு அன்னைக்கு நிலைக்கு அதாவது பொம்பளை பிள்ளைய தோல்ல தூக்குறது தப்புன்னு நினைச்சாங்க. பொம்பளை பிள்ளைய தோல்ல தூக்குறது பிரஸ்டீஜுக்கு இழுக்குன்னு நினைச்சான். பொம்பளை பிள்ளைய போய் தோல்ல தூக்கிக்கிட்டு அசிங்கமாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால இது தப்புன்னு சொல்றதை விட செய்து காட்டினாங்க. இதை விடுங்கப்பா, இந்த மூட நம்பிக்கையை விடு, இந்த தப்பான எண்ணத்தை விடு, இது பாவ காரியத்தை விடு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க? நசாயில நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஓ பொம்பளை பிள்ளைய புஜத்துல தூக்கிக்கிட்டு போறது வரதெல்லாம் தப்பு நான் நினைக்கிறீங்க, இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நேரத்துல தன்னுடைய பேத்தி, முதல் பேத்தி அதுதான் ஜைனப் அம்மாவுக்கு பிறந்தது உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த அம்மாவை அந்த பச்சை குழந்தைய ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வர்றாங்க. பருந்து தொழுகை இமாமா நடத்த போறாங்க, இமாமா நிக்க போறாங்க. அந்த தொழுகையில வந்து ரசூலுல்லாஹ் புஜத்து மேல தூக்கி இப்படி உட்கார வச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கோம், ஆடாம உட்காரு அப்படின்னு பேத்தி இப்படி வச்சுக்கிட்டு தக்பீர் கட்டிட்டான். இமாமு தக்பீர் கட்டிட்டான். புஜத்துல தக்பீர் கட்டிட்டு ருக்கு செய்யும் பொழுது சுஜூத் செய்யும்போது கீழே இறக்கி விட்டுருவாங்க. அந்த குழந்தைய மீண்டும் எந்திரிச்சு வரும்போது தூக்கி புஜத்துல உட்கார வச்சுக்குவாங்க. இதை பார்த்த பிறகுதான் நபித்தோழர்களுக்கு பரிபூர்ணமாக விளங்கியது, பெண் பிள்ளையை தோளில் தொழுகையில் வைத்திருந்தாலும் கூட தப்பு கிடையாது. தொழுகையில பொம்பளை பிள்ளைய என்ன வெளியே நடந்துக்கிறதுக்கு, தொழுகைக்குள்ள பொம்பளை பிள்ளைய தோல்ல வச்சாலும் அது பெருமைதான், அது தப்பு கிடையாது. ஆம்பளை பிள்ளை மட்டும் ஓவியம், பொம்பளை பிள்ளை ஒன்று மறுக்க வேண்டியது அப்படி எல்லாம் இல்ல. தொழுகையை விட இபாதத்தை விட உயர்ந்த நிலை உண்டா ஒரு மனிதனுக்கு? தொழுகையில கூட பொம்பளை பிள்ளையை தூக்கி வச்சு பொம்பளை பிள்ளை சுமப்பது கூட நன்மையான காரியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். சொல்றதை விட செய்து காட்டுறது வீரியம் அதிகம், சொல்றதை விட செய்யறதுல வீரியம் அதிகம். அதனாலதான் இந்த ஹதீஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு புது சட்டம் சொல்றாங்க. என்ன தெரியுங்களா? பொம்பளை பிள்ளை மேல தூக்கி ஆம்பளை பிள்ளைகளை மேல தூக்கிறது, கீழே இறக்கி விடுறது, அப்புறம் தூக்கிக்கிறதுங்கிற சின்ன ஒரு செயல் இருக்குல்ல, இத சட்டம் என்ன இன்னைக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த செல்போன் மயமான காலத்துல எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. பாய் எல்லா நேரமும் செல்போனை தான் இருப்பாங்க. பூசுக்குள்ள போனா கூட செல்போனை போகக்கூடிய ஆளுகள்லாம் உண்டு இல்லையா? அப்படிப்பட்டவரு பள்ளியாசலுக்கு வரும்போது செல்போனோட தான் வருவார். அப்ப பள்ளிவாசல செல்போன் வந்தா அப்படி வர்ற நேரத்துல ரிங்டோன் அடிக்குது, பாய் கீழே வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த நேரங்கள்ல குனிஞ்சு செல்போனை எடுத்து ஆஃப் பண்ணலாங்கிற சட்டம் இந்த ஹதீஸ்ல இருந்து எடுக்கிறான். அதாவது பாக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கிறோம், அந்த செல்போன் அப்படியே மெதுவா எடுத்து சைலண்ட்ல போட்டுக்கலாம். இல்ல நான் தொழுகிறேன், அரிச பாக்குற மாதிரி ஒரு தொழுவர், அல்லாவையே நேரடியா பாத்துக்கிற மாதிரி இங்க கத்தும். இமாமுக்கும் தொந்தரவு, முக்ததிக்கும் தொந்தரவு, எல்லாத்துக்கும் தொந்தரவு. ஏன் போய் ஆஃப் பண்றது? தொழுகும் போது அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆமா, தொழுகும் போது அதெல்லாம் செய்யக்கூடாது. இல்ல, இந்த ஹதீஸ்ல இருந்து இப்படி சட்டம் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதியினுடைய பத்துவாவே இருக்கு. எந்த அளவுன்னு கேட்டா, ரிங்டோன் அடிக்குதா அதை எடுத்து கொஞ்சம் ஆஃப் பண்ணு, தப்பு இல்ல, சைலண்ட்ல போடு, தப்பு இல்ல. ஆனா தப்பு இல்லைங்கிறதுக்காக வேண்டி எடுத்து வாட்ஸ்அப் அப்படியே கட்டிக்கிட்டு அது தப்பாயிடும். அஜர்த்து நீண்ட நேரம் பஜ்ர்ல ஓதுறாரு, வாட்ஸ்அப் விட்டு பாத்துருவோம், அஜர்த்தை தான் நேற்று ஜும்மால சொன்னாரு அப்படின்னு எல்லாம் போயிடக்கூடாது. அது தொழுக பசாதாயிடும்.
போனை ஆஃப் பண்றதுக்கோ போனை சைலண்ட்ல போடுறதுக்கோ தொழுகைக்குள்ள ஒரு சின்ன ஒரு அமல் அதுக்குள்ள அப்படி செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம். அந்த 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 சட்டம் இந்த ஹதீஸ்ல இருந்து தான் எடுக்கிறான். இந்த ஹதீஸ்ல இருந்தா எடுக்கிறாங்க. ருக்கு போகும்போது அந்த சைலண்ட்ல ஆஃப் பண்ணிக்கலாம், அல்லது சஜ்ஜிதாவோட போகும்போது அந்த சைலண்ட்ல ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சட்டங்கள் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லை விட நிறைய செய்து காட்டி அவர்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்தினார்கள் என்ற நிலைப்பாடு நமக்கு தேவை. அதே மாதிரிதான் இன்னைக்கு குழந்தைகளை அதாவது பராமரிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்றாங்க, உங்க வீட்டுல பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, வீட்டுல இருந்தே படிக்கணுமா அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளையோட சேர்ந்து நீங்களும் எதையாவது படிங்க. பிள்ளை ஸ்கூல் பாடம் படிக்கட்டும், நீங்க எதையாவது குரானை ஓதுறது, மார்க்கத்தின் புக்கு படிக்கிறது, அப்படி ஏதாவது படிச்சுக்கிட்டு டே தம்பி படுறா, படிக்கியம்மா அப்படின்னு சொன்னா பிள்ளை படிக்கும். அந்த வார்த்தையை விட செயலைத்தான் குழந்தை பாக்குது. நாம இங்க செல்போன் நோண்டிக்கிட்டு படிதான் அவன் என்ன பண்ணுவான், நீ மட்டும் செல்போன் நோண்ட, என்ன மட்டும் படின்னு உசுர வாங்குற இல்லையா, வீட்டுல பாக்குறமா இல்லையா யதார்த்தத்தை. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இங்க வேணும். குழந்தைகளை கையாளக்கூடிய நிபுணர்கள் சொல்கிறார்கள், உங்க வீட்டு பிள்ளைகள் வீட்டில் படிக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் எதையேனும் எடுத்து படியுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்களிடத்தில் இதேனும் வேலை செய்ய வேண்டுமே ஆனால் நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே சொன்னா அவனும் வேலை செய்வான். நாம வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு அதை எடுத்துக்குவா இதை எடுத்துருவான்னு அங்க இருந்து அவன் அடுத்து என்ன சொல்லுவான், இது மட்டும் மண்ணாக்க படுத்துக்கிட்டு தேன் காத்த படுத்துக்கிட்டு நம்மளை மட்டும் பொழுது இது வேலை வாங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவான், அல்லது சொல்ற மாதிரி வணங்குவான் இல்லையா. அப்ப குழந்தைகளிடத்தில் வேலை வாங்குவதாக இருந்தாலும் கூட நாம் வேலை பார்த்து கொண்டே வேலை வாங்குவது, நாம் படித்துக் கொண்டே பிள்ளைகளை படி என்று சொல்லுவது, நாம் தொழுது கொண்டே பிள்ளையை தொழு என்று சொல்லுவது, நாம் நோம்பு வைத்த நிலையில் நீ நோம்பு என்று சொல்லுவது, நாம் குரான் ஓதிய நிலையில் நீ குரான் ஓதி என்று சொல்லுவது, நாம் விக்கிர தஸ்பியாவது ஓதிய நிலையில் நீ அதை ஓதி என்று சொல்லுவது, இப்படி நாம் செய்து கொண்டே பிள்ளையை செய் என்று சொன்னால் அது செய்யும். நாம் செய்யாத ஒன்றை செய் என்று அதனிடத்தில் சொன்னால் அது பிள்ளை செய்ய. இது பிள்ளைக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு புருஷனா இருக்கிறது, ஒரு வீட்டுல கணவனா இருக்கக்கூடிய தலைவர் மனைவி இடத்துல ஏதேனும் நல்லதை சொல்லும் பொழுது இவர் செஞ்சுட்டு தான் சொல்லணும். அப்பதான் அந்த பிள்ளை அந்த கணவர் அந்த மனைவி அதை செய்வா. இது வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலை. ஒரு தானம் தரமும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டே கொடுக்கணும்னா, வாமா இந்த காசை கொண்டு போய் இவத்தை குடு அப்படின்னு சொல்லி பழக்கணும். ஒளி செய்யும் போது இங்க வா, எப்படி நான் ஒளி செய்யறேன்னு பாரு, இதை ஒளி செய். தொழும் போது எப்படி தொழுகிறேன்னு பாரு, தொழு. இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா பிள்ளை தானா எல்லாத்தையும் செய்யுமா இல்லையா. அதாவது கிராமத்துல பழமொழி சொல்லுவான், தாய் சட்டியில சோறாக்கணும், பிள்ளை சுட்டியில சோறாக்கும். இதுதான் யதார்த்தம் இல்லையா. நம்ம வீடுகள்ல பாக்குறோமா இல்லையா, சின்ன பிள்ளைங்க 4-5 பாத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்குறேன் எண்ணம் எல்லாம் பாடாய் படுத்துதா இல்லையா. இது எல்லாம் எங்க இருந்து கத்துக்குச்சு, அம்மா சமைக்கிறத பாக்குது. இதுதான் பிள்ளைகளுடைய மனநிலை. அப்போ நாம் பிள்ளைங்களை பண்படுத்த வேண்டுமே ஆனால் நபியினுடைய யுக்தியை இங்கே கையாள வேண்டும், நாம் செய்ய வேண்டும், நம்முடைய செயலால் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அது அவர்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். வல்லோன் அல்லாஹு தஆலா நபியர்களிடத்தில் நிறைய பாடங்களை நமக்கு தருகிறான். எதிலும் வெற்றி அடைய வேண்டுமே ஆனால், எதிலும் மதிப்பு மரியாதையோடு வாழ வேண்டுமே ஆனால் முதலில் நாம் செய்ய வேண்டும், செய்ததையே பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதன் மூலம் பலம் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை அனுதினமும் பின்பற்றி வாழும் பெரும் நசீபை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.